பாக்கியங்கள். இந்த நாளின் தலைப்பு நீதிமானின் பாக்கியங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 25வது வசனம். ஆதியாகமம் 18:25. துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். ஆமீன். இங்கு ஆபிரகாம் ஒரு வேண்டுதலை கேட்கிறார். தேவனாகிய கர்த்தர் பாவம் செய்த சோதோம் குமரா மக்களை அழிக்கும்படிக்கு தீர்மானித்த போது ஆபிரகாம் தேவ சமூகத்தில் போய் நின்று கேட்கிற காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவரே, துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பிரோ, அது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பாரோ. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே நீதிமானுக்கென்று அவர்களுக்கென்று தனியே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. சரிங்களா? நீதிமானையும் துன்மார்க்கனையும் ஆண்டவர் எப்பவுமே என்ன பண்ண மாட்டார்? சமமாக நடத்த மாட்டார். சொல்லுங்க. ஆமாம். நீதிமானும் துன்மார்க்கனும் தேவனுடைய பார்வையில் சமம் கிடையாது. நீதிமானும் துன்மார்க்கனும் தேவனுடைய பார்வையில் சமம் கிடையாது. நீதிமான் வேறு, துன்மார்க்கன் வேறு. சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே நீதிமானோடு துன்மார்க்கனையும் சேர்த்து தேவன் என்ன பண்ண மாட்டார்? ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்? அழிவுக்கு உட்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு இருக்கிற பாதுகாப்பு மேன்மையானது, பாக்கியமானது. அந்த பாதுகாப்பு துன்மார்க்கு கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமாக என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க. சொல்ல முடியாது. அதே போல நீதிமானுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை என்பது வேற. ஹல்லேலூயா. அந்த கிருபை யாருக்கு கிடைக்காதுங்க? துன்மார்க்கனுக்கு கிடைக்காது. நீதிமானுக்கு கிடைக்கிற பலன் வேறு. அந்த பலன் துன்மார்க்கனுக்கு என்ன ஆகுதுங்க? கிடைக்காது. நீதிமானுக்கு கிடைக்கிற பாதுகாப்பு வேற. அந்த பாதுகாப்பு யாருக்கு கிடைக்காது? துன்மார்க்கனுக்கு கிடைக்காது. நீதிமானுக்கு கிடைக்கிற சுகம் வேறு. அந்த சுகம் யாருக்கு கிடைக்காது? சத்தமா சொல்லுங்க. துன்மார்க்கன் கிடையாது. நீதிமானுக்கு கிடைக்கிற சமாதானம், நீதிமானுக்கு கிடைக்கிற ஜீவன், நீதிமானுக்கு கிடைக்கிற தயவு எல்லாம் மேன்மையானது, பாக்கியத்துக்குரியது. அது துன்மார்க்கனுக்கு என்ன பண்ணது? எந்த விதத்திலும் சென்று அடையாது. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நீதிமானுக்கு அதற்குரிய விசேஷம் வேறு, துன்மாரனுக்கு அவனுக்குரிய வழிகளுக்குரிய, சரிங்களா, பலன் வேறு. ரெண்டு பேரையும் ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் சமமாய் நடத்த மாட்டார். ஒரு நாளும் துன்மார்க்கனையும் நீதிமானையும் சேர்த்து அவனுக்குரிய தண்டனை நீதிமானுக்கு எப்பொழுது என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டுக்கிறீங்களே? ஆமேன். 2 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனம். 2 பேதுரு 2:8. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியையை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. நல்லா கவனிங்க. நீதிமானாகிய லோத்தை கர்த்தர் ரட்சித்தார். சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கணும்னு சொல்லி கர்த்தர் தீர்மானித்த போது ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஒரு பெரிய விண்ணப்பத்தை வைக்கிறார். நீதிமானையும் துன்மார்க்கனையும் சேர்த்து அழிச்சிடுவீங்களா? 2 பேரையும் சமமாக நடத்துவீரா? இல்லையே. தேவன் அப்படிப்பட்ட தேவன் இல்லை. நீதிமானுக்கு துன்மார்க்கனுக்கு நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை என்ன பண்ணுறாருக்காங்க? காண்பிக்கிறவராக இருக்கிறார். இங்கே பார்க்கணும். லோத் என்கிற நீதிமான்
எங்கே இருந்தான் தெரியுங்களா? சோதம் குமாரா பட்டணத்தில் இருந்தான். அந்த சோதம் குமாரா பட்டணத்தில் எல்லா ஜனங்களும் பாவிகளாக இருந்தாங்களாம். புரிஞ்சுங்களா? எப்படி இருந்தாங்க? பாவிகளா. நாள்தோறும் அந்த அக்கிரமக்கர்களை பார்த்து கேட்டு தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்படுவாராம். என்ன இப்படிப்பட்ட அக்கிரமத்தை செய்கிறாங்களே, தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறாங்களேன்னு சொல்லி வேதனைப்பட்டுட்டே இருப்பாரான். யாரு? நீதிமானாகிய லோத். ஆண்டவர் பாருங்க, அந்த சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்கும் பொழுது லோத்தையும் சேர்த்து அழிக்கல. லோத் என்ன பண்ணார் தெரியுங்களா? லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? காரணம் என்ன? நீதிமானுக்குரிய மேன்மைகளும் பாக்கியங்களும் மேன்மையானது, விசேஷித்தமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அந்த நீதிக்குரிய கிரியைகளை செய்யும்போது அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. பாருங்க, யோபு 36வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமானை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கவும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமானை விட்டு என்ன பண்றது இல்லையா? விலகிறது இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்களை பார்த்துட்டே இருக்கும். கர்த்தருடைய கண்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கும். கவனிங்க ஒரு நிமிஷம். ஏன் பார்த்துட்டு தெரியுமா இருக்கு? எந்த விதத்திலும் நீதிமானுக்கு என்னது, ஒரு கேடும் வந்துடக்கூடாது, ஒரு துன்பமும் வந்துடக்கூடாது, ஒரு போராட்டமும் வந்துடக்கூடாது, ஒரு இழப்பும் வந்துடக்கூடாது. சத்துரு எந்த விதத்திலும் நீதிமானை தொடக்கூடாது என்பதிலே தேவனாகிய கர்த்தர் அவ்வளோ அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய கண்கள் நீதிமானை விட்டு என்ன பண்ணதான்? ஹல்லேலூயா. ஒரே ஒரு நொடி கூட விலகாதான், அப்படியே அட்டென்டிவா பார்த்துட்டே இருக்குமா. ஹல்லேலூயா. இது நீதிமானுக்குரிய பாக்கியமாக இருக்கிறது தேவ பிள்ளை. அது மாத்திரமல்ல, அந்த நீதிமானை கர்த்தர் என்ன பண்றனா, சிங்காசனத்தில் ஏறி அதுல உட்கார்ந்து உயர்த்தப்படுகிற அளவுக்கு ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 14:5. சங்கீதம் 14:5. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். நல்ல கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் நீதிமானோட சந்ததியோடு இருக்கிறாரா. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீதிமானுடைய பிள்ளைகள் கூட யார் இருக்கிறாங்க? கர்த்தர் இருக்கிறார். இப்போ நான் நீதிமானை குறித்து சொல்லிட்டு வரும்பொழுது நீங்கள் யாரை குறித்து தெரியுமா யோசிக்கணும்? துன்மார்க்கனையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்? யோசிக்கணும். அப்போது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை விட்டு விலகாமல் இருக்குதுன்னா, கர்த்தருடைய கண்கள் துன்மார்க்கனை விட்டு என்ன பண்ணும்? நிச்சயமா விலகி இருக்கும். நீதிமானுடைய சந்ததியோடு கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால், துன்மார்க்கனுடைய சந்ததியோடு கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? இருக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சங்கீதம் 34:15. சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. பாருங்க, நல்ல கவனிங்க. கர்த்தருடைய கண்கள், நான் சொன்னேன்ல, யார் மேல நோக்கமா இருக்கிறது? நீதிமான்கள் மேல் நோக்கமா இருந்துருக்கு. இங்க கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. இதை நீங்க புரிந்து கொள்ளணும், இந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளணும். தேவன் எப்போதுமே துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். கவனிங்க இங்க. பிரைஸ் தி லார்ட், ஆமென். இங்க பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கிறது? நீதிமான்கள் நோக்கம். அதே மாதிரி கர்த்தருடைய செவிகள் யார் கூப்பிடுறதுக்கு திறந்து இருக்கிறது? நீதிமான்கள் கூப்பிடும்போது அவருடைய காதுகள் என்ன பண்ணும்? திறந்தே இருக்குமா. ஆனால் யார் கூப்பிடும்போது கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்காது? துன்மார்க்கன் கூப்பிடும்போது. அதனால தான் சில நேரத்தில் பாருங்க, சில ஜனங்க நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ஜெபம் போவாது. நிறைய விஷயங்களுக்காக தேவனிடத்தில் போராடுவாங்க, அந்த ஜெபம் தேவனுடைய செவிகளில் எட்டாது. காரணம் தெரியுமா? அவர்கள் நீதி செய்யாதபடினாலே,
அவர்கள் தேவனுக்கு ஏற்காதவர்களாக இருக்கிறதுனால அந்த ஜபத்திற்கு கர்த்தருடைய காதுகள் என்ன பண்ண அடைத்து கொள்கிறதா இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு இந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்படலாம். சங்கீதம் 37வது சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 37:11. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையும் கர்த்தர் தாங்குகிறார். ஆமென். நல்ல கவனிங்க. நீதிமான்களை கர்த்தர் தாங்கிக் கொள்கிறார். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நீதிமான்களை கர்த்தர், எல்லாம் சொல்லுங்க. நீதிமான்களை கர்த்தர். அப்ப துன்மார்க்கரை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? தாங்க மாட்டார். தாங்க மாட்டார். அதுக்கு அடுத்த வசனம் சங்கீதம் 37:25வது வசனத்தை வாசிங்க. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 55:22 வாசிங்க. 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். பாருங்க, நீதிமானை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? தள்ளாட விட மாட்டார். சங்கீதம் 37:25 நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனானும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இங்கே தாவீது அவர் இளைஞனாக இருக்கும் போதுலேருந்து இப்போ அவருக்கு வயசு அதிகமாயிடுச்சு. முதிர்வாயிடுச்சு, வயசாயிடுச்சு. நல்லா கவனிங்க. அவர் சொல்கிற என்ன காரியம் தெரியுமா? நான் வாலிபனாக இருந்து இப்போ வயது சென்றவனாக ஆயிட்டேன். கவனிங்க, இவ்வளோ காலம் நான் பார்க்குறேன், நீதிமான் கைவிடப்படலை. நீதிமான் கைவிடப்படலை. அவன் சந்ததி அப்பத்துக்கு என்ன பண்ணல? இறந்து திரிகிறதையும் நான் காண. இதெல்லாம் யாருடைய பாக்கியம்? சொல்லுங்க, இதெல்லாம் யாருடைய பாக்கியம்? நீதிமானுடைய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆனா நல்லா கவனிங்க, துன்மார்க்கன் எப்படி? துன்மார்க்கனை ஆண்டவர் கைவிட்டுடுவார். அவன் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அப்பத்துக்கு இறந்து திரியணும். ஆனால் நீதிமானுக்கு அப்படி கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். பாருங்க, சங்கீதம் 69:28. சங்கீதம் 69:28. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாது இருப்பதாக. நல்லா கவனிங்க. ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பேர் இருக்கும் தெரியுமா? சொல்லுங்க, நீதிமான்களுடைய பேர். நல்லா கவனிங்க. இங்கே உட்காந்துட்டு இருக்குங்க. ஏன் இந்த வார்த்தைகள்லாம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறாருன்னா, நீங்கள் நீதிமானா துன்மார்க்கரா, இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒருவேளை துன்மார்க்கராக இருந்து இங்கே உட்காட்டு இருந்தீங்கன்னா சரிங்களா, இந்த நன்மைகளாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் மனம் திரும்பணும், நீதிக்குரிய கிரியைகளை செய்யணும், தேவனுடைய பார்வையில் நீதியாய் மாறணும். அப்போதான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும். ஒருவேளை நீதிமான்களாக உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இப்படி சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதங்களா உங்களுக்கு வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜீவ புஸ்தகத்தில் நீதிமானுடைய பேர் இருக்கும். சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீதிமான் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பனையை போல செழித்து லீபனோனில் இருக்கிற கேதுருவை போல் என்ன பண்ணா வளருவான். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென், ஆமென். அதுல 7வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவா. இங்கே துன்மார்க்கர் எப்படி வளருவாங்கன்னா புல்லை போல இருப்பாங்களா? எப்படி? ஆனால் அந்த புல் எவ்வளோ சீக்கிரமாக அழிந்து போகும் தெரியுமா? எப்பொழுதுமே நீதிமானுக்குரிய மேன்மைகள் வேறு, துன்மார்க்கனுக்குரிய அவனுக்குரிய கிரியைகளுக்குரிய பலன் வேறு. நீதிமானையும் துன்மார்க்கனையும் ஆண்டவர் எப்போதுமே சமமா நடத்த மாட்டாரு.
நீதிமானை துன்மார்க்கனை சங்கரிப்பது போல நீதிமானை என்ன பண்ண மாட்டாரு? சங்கரிக்க மாட்டார். நீதிமானுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை வேறு, பலம் வேறு, பாதுகாப்பு வேறு, மகிமை வேறு, ஆசீர்வாதங்கள் வேறு. அது எந்த விதத்திலும் துன்மார்க்கனுக்கு போய் சேரவே சேராது. கரங்களை வைத்து சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 118வது சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஆமென். நல்ல கவனிங்க. நீதிமானுடைய கூடாரங்களிலே என்ன இருக்கும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. அவங்க வீட்டில் எப்பொழுதுமே விடுதலையாக்கப்பட்ட ஒரு சந்தோஷம். பாவம் இல்லை, பரிசுத்தத்தின் சந்தோஷம். சாபம் இல்லை, ஆசீர்வாதத்தின் சந்தோஷம். பலவீனம் இல்லை, பலத்தின் சந்தோஷம். சுகவீனம் இல்லை, சுகத்தின் சந்தோஷம். ஹல்லேலூயா. இது யாருக்கு கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க. நீதிமானுக்கு கிடைக்கும். பாருங்க, சங்கீதம் 146:8. நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். யாரை சிநேகிக்கிறாரு? இங்க கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனம். யாரை சிநேகிக்கிறாரு? நீதிமானை கர்த்தர் சிநேகிக்கிறார். தேவன் நீதிமானை சிநேகிக்கிறார். ஆனால் துன்மார்க்கனை என்ன பண்ண மாட்டாரு? சிநேகிக்க மாட்டார். பாருங்க, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 33வது வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, துன்மார்க்கனுடைய வீட்டில் என்ன இருக்குமா? சாபம் இருக்குமா. கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நான் சொல்லப்படுகிற இந்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை எது இல்லை எது இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணோம்? ஆராய்ந்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். துன்மார்க்கனுடைய வீட்டில் என்ன இருக்கும்? சாபம் இருக்கும். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 12வது வசனம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. சத்தமா சொல்லுங்க. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. கரங்களை வச்சு சொல்லுங்க. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஒரு கேடும் வராது. யாக்கோப்பு 5வது அதிகாரம் 16வது வசனத்துல நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நீதிமான் செய்கிற ஜெபம் மிகவும் பலனுள்ள ஜெபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் துன்மார்க்கருடைய பலியையோ கர்த்தர் அருவருக்கிறார். துன்மார்க்கருடைய பலியை கர்த்தர் என்ன பண்ணாரு? அருவருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, எபிரேயர் 12வது அதிகாரத்துல 23வது வசனத்துல பார்க்கும்போது பரலோகத்துல யார் இருப்பாங்கன்னா, நல்லா கவனிங்க ப்ளீஸ். பரலோகத்துல யார் இருப்பாங்க தெரியுமா? பூரணராக்கப்பட்ட நீதிமான்கள் தான் அங்க இருப்பாங்க. துன்மார்க்கருக்கு அங்க இடம் கிடையாது. இதெல்லாம் நீதிமானுடைய மேன்மை, பாக்கியங்கள். சொல்லுங்க, பரலோகத்தில் யார் இருக்க முடியும்? பூரணராக்கப்பட்ட நீதிமான்கள் தான் அங்க இருப்பாங்க. இங்க கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ஏதோ நானும் சபைக்கு வரேன், வேதத்தை வாசிக்கிறேன், போறேன்னு இருக்கக்கூடாது. நீதிமானுக்குரிய அந்தஸ்தை பெற்று நாம் வாழும்போது தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும். அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக லோத்தின் வாழ்க்கையை காண்பிக்கிறார். முழு பட்டணம், 2 பட்டணமும் அழிந்த போது கூட நீதிமானாகிய லோத்தை கர்த்தர் என்ன பண்ணாரா? ரட்சித்தார். காரணம் என்னன்னு சொன்னா, அவன் நீதிமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 13வது அதிகாரம் 43வது வசனம். மத்தேயு 13:43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நல்ல கவனிங்க. நீதிமான்கள் தங்கள் பிதாவுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசி. இங்க கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. நீதிமான்கள் பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்களா? சூரியனை போல பிரகாசிப்பார்.
அங்கே பரலோகத்தில் துன்மார்க்கனுக்கு இடம் கிடையாது. இந்த நாளில் இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணித்து நீதிமானாய் நீங்கள் என்ன பண்ணணும்? மாற்றப்படணும். அதற்குரிய வழியை இப்போ கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் தெரிவிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். எப்பவுமே நல்லா கவனிங்க, நீதிமானுக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்போ சுகமோ பலனோ கிருபையோ உயர்வோ மகிமையோ ஆசீர்வாதமோ கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட துன்மார்க்கன் கிடைக்காது. எப்பவுமே ஆண்டவர் நீதிமானையும் துன்மார்க்கனை என்ன பண்ண மாட்டாரு? சரிசமமா நடத்தவே மாட்டார். நீதிமானுக்குரிய பலன் வேறு, துன்மார்க்குரிய பலன் வேறு. அது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அவர் சர்வ லோகத்தின் நியாயாதிபதியாக இருந்து நீதி செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா? ஆமென். மத்தேயு 25வது அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 25:46. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். நல்ல கவனிங்க, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். தயவுசெய்து கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனி. நான் சொல்லிடுறேன். நீங்கள் கேட்பதும் விசுவாசிப்பதும் அதை ஏற்றுக்கொள்வதும் அதை ஃபாலோ பண்ணுவதும் உங்களுடைய கரங்கள் இருக்குது. ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ். ஒரு நாள் வரப்போகிறது, நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது. அந்த நாளில் துன்மார்க்கர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? துன்மார்க்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, நடக்க போகிற உண்மையை சொல்கிறேன், அவர்கள் நித்திய ஆக்கினை அடையும்படி போவார்களாம். நித்திய ஆக்கினா எப்போதுமே வேதனை உள்ள ஒரு இடம், அதுக்கு போவாங்க. ஆனால் நீதிமான்களோ நித்திய ஜீவனுக்காக கடந்து போவார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்கிற காரியம் தான், ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லவே சொல்லாது. ஆண்டுடைய வார்த்தை உண்மையான வார்த்தை, அது சத்தியமான வார்த்தை, அது அப்படியே நிறைவேறுகிற வார்த்தை. அதனால் இன்னைக்கு நீங்கள் கேட்டு இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். நீங்கள் யாராமா இருந்தால் தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். யாராக இருந்தால் தான்? நீதிமானாக இருந்தால் தான். சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், பாருங்க, ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 23-24 வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நல்ல கவனிங்க, எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்? ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரே நிமிஷம் கவனிச்சிருங்க. எப்படி நாம் நீதிமானாக்கப்படுகிறோம்? எல்லாரும் பாவம் செய்து என்ன பண்ணாங்க? தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். நீதிமான் என்கிற அந்த அந்தஸ்தை இழந்து போனார்கள். நீதி என்கிற அந்த அந்தஸ்தை இழந்து போனார்கள். நீதி என்கிற தகுதியை இழந்து போனார்கள். நல்லா கவனிங்க, இன்க்ளூடிங் மீ. இந்த இருக்கிறவங்க எல்லாரும் கூட, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒருவன் நீதிமான் என்ன பண்ணல? ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆனால் அவருடைய கிருபை, சத்தமா கரங்களை வச்சுங்க, தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுள்ள மீட்பை கொண்டு நாம் ஒவ்வொருவரும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டு நான் எப்படி நீதிமானானே? நீங்க எப்படி நீதிமானானுங்க? அவருடைய கிருபை. சத்தமா சொல்லுங்க, அவருடைய கிருபை. இன்னும் கரங்களை வச்சு சொல்லுங்க, அவருடைய கிருபை. இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பு, மீட்பு. இதனால் தான் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தம் ஒன்றும் இல்லை, நம்முடைய தகுதி ஒன்று இல்லை, நம்முடைய நீதியெல்லாம் ஒன்று இல்லை. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகள். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கிருபை, அந்த கிருபையினால் தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. 1 கொரிந்தியர். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கக்காரரும் விக்கிரதானக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும்
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அநியாயக்காரர், கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்கன்னா கவனிங்க, புரிஞ்சுங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, சரிங்களா? அவர்கள் எல்லாம் துன்மார்க்கர்கள். கவனிங்க, கவனிங்க. அதில் ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. யார் யார் தெரியுங்களா? வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர். இவரெல்லாம் எங்க போக முடியாதுங்க? தேவனுடைய. இவரெல்லாம் துன்மார்க்கர்கள். இவரெல்லாம் யாருங்க? துன்மார்க்கருடைய லிஸ்ட்ல வரணும். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்க. நான் இப்படி சொன்னா இப்படி நல்லா இருக்கும் சொன்னேன். நம்ம எல்லாருமே ஏதோ ஒன்று இதுல நமக்கு இருந்தது. ஆமென். இந்த துன்மார்க்குடைய லிஸ்ட்ல ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணுது? ஆண்டு கொண்டிருந்தது. அப்படிப்பட்டவர்களா இந்த உலகத்துல வாழ்ந்தோம். சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, அப்படிப்பட்டவர்களா நம்ம இருந்தோம், சரிங்களா? உங்களில் பலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். நான் சொல்லுவேன், எனக்கு தைரியமா நான் சொல்வேன், ஆமா, நான் பாவி, நான் துன்மார்க்கன். ஒரு காலத்துல, இப்ப இல்லை, சரிங்களா? அப்படிப்பட்டவர்களா இருந்த நம்ம என்ன பண்ணாரு? ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஆமா, ஆமா. கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான். எப்படி நீதிமான் ஆனீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க தெரியுங்களா? என்ன எப்படி நீங்க நீதிமான் சொன்னா எப்படி நீதிமானா மாற்றப்பட்டீங்க? அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஆவியினாலே கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென், ஆமென், ஆமென். ரோமர் 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல இப்படி அவரு இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க என்ன பண்ணோம்? அவருடைய இரத்தத்தினாலே. சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் தைரியமா சத்தமா சொல்லணும், அறிக்கை பண்ணணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆமா. ஏன் சொன்னா, ஏன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம் ஒரு மனுஷன் நீதிமானாக்கும்? நல்ல கவனிங்க. ஏன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்? ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம் இன்னும் ஒரு மனுஷன் நீதிமானாக்க வல்லமை உள்ளது என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட, தேவ நீதியை பெற்றுக்கொள்ள, பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டதனால்தான் இந்த தேவ நீதியை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனிதன், யாராவது ஒருத்தர் உங்களை கேட்கலாம், எப்படிப்பா நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம ரத்தத்தினால மாத்திரம்தான் நீதியாக முடியும், எப்படி நீ சொல்ல முடியும்னு கேட்டா, நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? நான் நீதிமானாக்கப்பட, எனக்காக பாவமே அறியாத என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டதுனால இந்த தகுதி எனக்கு கிடைத்தது. இதுதாங்க கர்த்தரை குறித்து தெளிவான அறிக்கை நீங்க பண்ணணும். கேட்பாங்க, நீ நீதிமான் சொல்றிய, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நீ நீதிமானாக்கப்பட்டன்னு சொல்றிய, எப்படி அதை சொல்ற? எந்த தைரியத்துல சொல்ற? என்ன சொல்லணும்? நீங்க பாவமே அறியாதவர் எனக்காக பாவமாக்கப்பட்டு அவருடைய நீதி எனக்கு கொடுத்தார், அதனால நான் நீதியானேன். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நீதியை, இந்த நீதிமான் என்கிற அந்தஸ்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிதான் கொடுத்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த உயர்ந்த அந்தஸ்தை, நீதிமான் என்கிற அந்தஸ்தை ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே, சரிங்களா, அவருடைய இரத்தத்தினாலே, சரிங்களா, நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்காரு. இந்த நீதிமான் என்ற இந்த தகுதியை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க? சரிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்னுடைய பரிசுத்தத்தினாலே, என்னுடைய தகுதியினாலே
என்னுடைய நீதியினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன்னு சொல்லி ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. சொல்லுங்க, சொல்ல முடியும். யாருன்னா சொல்ல முடியுமா? என் நீதியினாலே நான் நீதிமான் ஆயிட்டேன் சொல்ல முடியுமா? இங்கே கவனிங்கம்மா, என் நீதியினாலே நான் நீதிமான் ஆயிட்டேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என் பரிசுத்தத்தினால் நீதிமான் ஆயிட்டேன் சொல்ல முடியுமா? என் தகுதியினாலே நீதிமான் ஆயிட்டேன் சொல்ல முடியுமா? ஆமாம், அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரத்தத்தினாலே கர்த்தர் என்ன பண்ணாருங்க, பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கி அந்த தேவ நீதியை நம்ம ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன தகுதி பெற்றிருக்கிறோம்? நீதிமான் என்கிற தகுதியை பெற்றிருக்கிறோம். நீதிமான் என்கிற அந்த தகுதியோடு நீங்க வாழ்ந்தாதான், நீதிமானாய் வாழ்ந்தாதான் தேவன் வைத்திருக்கிற மேன்மையும் ஆசீர்வாதங்களும் பாக்கியங்களும் கிருபைகளையும் பாதுகாப்பையும் இரக்கத்தையும் பெற்று வாழ முடியும். ஆண்டவர் ஏன் தெரியுமா இந்த உலகத்துக்கு வந்தார்னா, துன்மார்க்கராய் வாழ்கிற என் பிள்ளைகள் நீதிமானாய் மாற்றப்படும் பொழுதுதான் பாதுகாப்பும் சுகமும் பலனும் அன்பும் ஆறுதலும் இளைப்பாறுதலும் மகிமையும் நித்திய ஜீவனும் கிடைக்கும் என்பதற்காகத்தான் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் பாவத்தை போக்குற பலியாக வந்தார். பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பாவமே அறியாத அவர், நீங்கள் நான் தேவ நீதியாக்கப்பட்டால் தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் பலத்தையும் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த நோக்கத்தோடு உங்களுக்காக எனக்காக பாவமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் அந்த நீதிக்குள்ளே உங்களை ஆசீர்வதித்திருக்கும் போது எந்த விதத்திலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஒரே நிமிஷம் சொல்கிறேன், உங்களை கரைப்படுத்தி கொள்ளாதீங்க. கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ரத்தம் சிந்தி, சரிங்களா, தன் ஜீவனை கொடுத்து அந்த நீதி உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நீதி சும்மா வரல. நீங்கள் நானும் சும்மா அந்த நீதிமான் என்கிற அந்த அந்தஸ்து சும்மா பெற்றுக்கொள்ளல. அதற்கு ஒரு பெரிய கிரயத்தை, அதற்கு ஒரு பெரிய விலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக செலுத்தினார். இந்த நீதிமான், இந்த தகுதி, இந்த அந்தஸ்து, இந்த மேன்மை, இந்த உயர்வு சும்மா கிடைக்கல தேவப்பிள்ளை, அவருடைய உயிரினால கிடைத்தது. அவர் ஜீவன் விட்டதினால கிடைத்தது. அவருடைய உயிர் தெரிந்த வல்லமையினால கிடைத்தது. அவர் பட்ட பாடுகள் மூலமாக கிடைத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தினாலே கிடைத்தது. நம்முடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டதினால கிடைத்தது. நம்முடைய அக்கிரமங்களுக்காக காயப்பட்டதினால் கிடைத்தது இந்த நீதிமான் என்கிற அந்தஸ்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்ண தெரியுங்களா, இந்த தகுதி, இந்த அந்தஸ்தையும் கரைப்படுத்தி கொள்றோம். திரும்ப எங்க போயிடும் தெரியுமா, துன்மார்க்கத்திற்கு கடந்து போயிடுறோம். திரும்ப என்ன பண்றோம், துன்மார்க்கனுடைய வழியில திரும்ப போயிடுறோம். நம்ம அப்படி போகும்பொழுதுதான் என்ன தெரியுமா நடக்குது, அவருடைய கிருபை இழந்து போகிறோம், அவருடைய பாதுகாப்பு இழந்து போகிறோம், அவருடைய பலத்தை, கர்த்தருடைய பலத்தை இழந்து போயிடும், சுகத்தை இழந்து போயிடும், சமாதானத்தை இழந்து போயிடும், எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவனை இழந்து போய்விடுகிறோம். ஆண்டவர் துன்மார்க்கனுடைய சாவை விரும்புறதே கிடையாது. ஆண்டவர் ஒன்னே ஒன்று மாத்திரம், சரிங்களா, துன்மார்க்கனுடைய சாவை விரும்புறதில்ல. ஏன்னா அவன் செத்து போனா எங்க போவான் சொல்லுங்க, நரகத்துக்கு போயிடுவான், பாதாளத்துக்கு போயிடுவான். அவனை எப்படியாவது நீதியா மாற்றணும்னு சொல்லித்தான் இந்த உலகத்திற்கு பாவத்தை போக்கும் பரிகாரமாய் வந்தார். அப்படிப்பட்ட தேவனுடைய கிருபை தான் உங்களை என்னையும் சந்தித்து துன்மார்க்கன் என்ற ஒரு கேவலமான நிலையிலிருந்து நீதிமான் என்கிற உயர்ந்த ஒரு நிலைமைக்கு உங்களை என்னை கொண்டு வந்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்லா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நீதியை, இந்த தகுதியை, இந்த பரிசுத்தத்தை எந்த விதத்திலும் நீங்க கரைப்படுத்தி கொள்ளாதீங்க. தயவுசெய்து கேளுங்க. நீங்க கரைப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா நீங்க அதை என்ன பண்ணீங்க, கரைப்படுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதிமானுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் ஒன்று இல்லாம போயிடும், ஒன்றுமே இல்லாம போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்கனுக்கு
நேரிடுவது நீதிமானுக்கு நேரிடாது. நீதிமானுடைய மேன்மை வேறு, நீதிமானுடைய பாதுகாப்பு வேறு, நீதிமானுடைய சுகம் வேறு, நீதிமானுடைய கிருபை வேறு, நீதிமானுக்குரிய மேன்மைகள் வேறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டுடுங்க. இன்னைக்கு விட்டுடுங்க. இன்னைக்கு மனம் திரும்புங்க. எதிலெல்லாம் நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தோடு வாழ்றீங்க, இன்னைக்கு விட்டுடுங்க. இல்லைன்னு சொன்னா அந்த நீதியை என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? இழந்து போயிடுவீங்க, இழந்து போயிடுவீங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க. தேவன் கிருபையாய் கொடுத்த, இலவசமாய் கொடுத்த, தம்முடைய ரத்தத்தை சிந்தி கிரயத்தினால் வாங்கி கொடுக்கப்பட்ட அந்த நீதிக்குரிய அந்தஸ்தை கரைப்படுத்தி கொண்டு பின்னாடி போயிடுறதுனால தான் அவர்களால் அந்த கிருபையில் நிலைத்திருக்க முடியறதில்ல. தேவன் கொடுக்கிற பாதுகாப்பில் அவங்க நிற்க முடியறதில்ல. தேவன் கொடுக்கிற சுகத்தில், தேவன் கொடுக்கிற மகிமையில் அவங்க என்ன பண்ண நிற்க முடியறதில்ல. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு இருக்கிறது. ஏதோ கடமைக்காக வாழாதீங்க, உண்மையாக ஆண்டவரிடத்தில் வாழுங்க. நீதியை கரைப்படுத்தி கொள்ளாதீங்க. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நீதிமானாக்கி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம், அவருடைய கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். தைரியமா கரங்களை உயர்த்தி ஆமென் ஆண்டவரே. நான் எந்த விதத்திலும் யாருக்காகவும், சத்தமா சொல்லுங்க, எந்த விதத்திலும் யாருக்காகவும் என் நீதியை நான் கரைப்படுத்திக் கொள்ள மாட்டேன் ஆண்டவர். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. எந்த விதத்திலும் யாருக்காகவும் என் நீதியை நான் கரைப்படுத்திக் கொள்ள மாட்டேன் ஆண்டவரே. ஒருவேளை நீதியை நீங்க கரைப்படுத்திட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, தேவனுடைய பிள்ளையே, தேவன் கொடுக்கிற மகத்துவங்களும் மேன்மைகளும் உங்களை விட்டு போயிடும். தெரியுமா? கர்த்தர் நீதிமானை ரட்சிக்க அறிந்திருக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார். நீதிமானுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்கள் மீது கண்களை விட்டு விலக்காமல் இருக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார். கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். நீதிமான்கள் பிதாவுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கடந்து போவார்கள். பரலோகத்திலே பூரணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவி மாத்திரம்தான் இருக்கும். கர்த்தர் இந்த துன்மார்க்கன் என்கிற அந்த தாழ்ந்த நிலையிலிருந்து, அழிவின் நிலையிலிருந்து உங்களை என்னையும் கிருபையினாலே, சத்தமா சொல்லுங்க, கிருபையினாலே, 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 அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே அந்த தகுதியும் நீதியும் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு கடந்து போங்க. நான் எந்த விதத்திலும் தேவனுடைய நீதியை நான் கரைப்படுத்தி கொள்ள மாட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தகுதியை நான் கரைப்படுத்தி கொள்ள மாட்டேன். அப்படி இல்லை, இப்படி தான் இருப்பேன், என் இஷ்டத்துக்கு இப்படி தான் வாழ்வேன்னு சொன்னால், அதுக்கப்புறம் நீங்கள் துன்மார்க்கனுடைய பலனை தான் அனுபவிக்க நேரிடும். வானா, துன்மார்க்கனையும் நீதிமானையும் ஆண்டவர் எப்பொழுதுமே சரிசமமாக நடத்த மாட்டார். துன்மார்க்கனுக்கு நேரிடுவது போல நீதிமானுக்கு ஒரு காலம் நேரிடாது. துன்மார்க்கனை சங்கரிப்பது போல நீதிமானை கர்த்தர் சங்கரிக்கவே மாட்டார். அவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி இருக்கிறார். இன்னும் நீதி செய்யுங்க. ஆனால் தான் கர்த்தர் சொன்னார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் பரிசுத்தமாயிருக்கட்டும். அவனுக்குரிய கிரியை நான் கொண்டு வரேன். அநியாயம் செய்றியா, அநியாயம் செய்ய. அக்கிரமம் செய்றியா, அக்கிரமம் செய். அவனுக்குரிய பலன் வேற, நீதிக்குரிய பலன் வேற. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்து நின்று இந்த நாளில் கர்த்தர் உங்களை தொடும்படியாக ஏதாவது அந்த நீதிக்குரிய உங்களுடைய வாழ்க்கையை கரைப்படுத்தி இருப்பீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்பும்படியாக எல்லா கரங்களை நல்லா எல்லா கண்களை மூடி, நல்ல கரங்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். ஒருவரும் கீழே உட்காராதீங்க.
தெய்வ மகிமையில் கர்த்தனோடு பேசுகிற இந்த நேரம் இது. யாருக்காகவோ பேசுகிறேன்னு சொல்லி நினச்சிட்டாது. உன் நீதிக்குரிய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க புரிஞ்சிட்டு, நீதியை கரைப்படுத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, இல்லை அதே நீதியோடு வாழ்றீங்களா? கரங்களை நல்லா உயர்த்தி அசட்டை பண்ணிட்டு போயிடாதீங்க. தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அசட்டை பண்ணிட்டு போயிடாதீங்க. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் நல்ல கரங்களை, தம்பி கரங்களை வாழ்ந்திடாத, அதை உதாசீனப்படுத்திடாத, அதை அற்பமா எண்ணிடாத. கர்த்தர் இன்னைக்கு உன் கூட பேசுறார். நீதிமானா உன்னை நான் மாற்றி இருக்கிறேன், ஆனால் நீ துன்மார்க்கமா பின்னாடி போயிடாத. அந்த நீதியை நீ கரைப்படுத்தி கொள்ளாத. அந்த நீதியை கரைப்பட்டு போனா துன்மார்க்கத்துக்குரிய வேதனையும் துன்பமும் உன்னை வந்து சேரும். நீதிமானா இரு. நீ துன்மார்க்கனா வாழ்ந்தது போதும். நீ துன்மார்க்கம் தெரிஞ்சுதான் உன்னை தேடி வந்தேன். தேடி வந்து உனக்கு ரட்சிப்பை கொடுத்தேன். என் இரத்தத்தினால் உன் பாவங்கள் எல்லாம் நீக்கி உன்னை சுத்திகரித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையினாலே கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலே உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால, கரங்களை உயர்த்தி தம்பி, கரங்களை உயர்த்தி, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையா ஏற்று துன்மார்க்கருடைய அந்த வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தர் இரக்கமுள்ளவராய், கிருபை உள்ளவராய், அன்பு உள்ளவராய், ஓ தம்முடைய ஜீவனை கொடுத்து பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கி தேவ நீதி அடையும்படி அவர் அப்படியாய் மாறினாரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை அப்படித்தான் கர்த்தர் நீதிமானாக்கினார். அவருடைய இரத்தத்தினாலே ஹல்லேலூயா கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் வேறு, நீதிமானுக்குரிய பாக்கியம் வேறு, நீதிமானுக்குரிய மேன்மை வேறு, நீதிமானுக்குரிய பலன் வேற, நீதிமானுக்குரிய மகிமை வேற. ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் உன்னை என்னத்துக்கு தெரியுமா நீதிமானா மாத்தினாரு? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று இந்த உலகத்தில் வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளணும் தான். இன்னைக்கு நீதியை கரைப்படுத்திக் கொண்டு வாழ்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன் அருகே பேசி கொண்டு இருக்கிறார். உன் அருகே ஆண்டவர் பேசுறாரு. நீதியை கரைப்படுத்தி கொள்ளாத, நீதியை கரைப்படுத்தி கொள்ளாத. அது இலவசமாக கிடைத்தது தான், ஆனால் பெரிய விலை கரையத்தை நான் செலுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக அவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், துன்பங்களை சகித்தார், அவமானப்படுத்தப்பட்டார், அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். துன்மார்க்கரோடு கூட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். நியாய தீர்ப்பிலும் இடுக்கண்ணிலும் எடுக்கப்பட்டார், காரி உமிழப்பட்டார், ரத்தம் சிந்தினார், உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார், உயிரோடு எழுந்தார். இதெல்லாம் எதற்கு தெரியுமா? அந்த நீதி கரைப்படாதபடிக்கு உன்னை காத்துக் கொள்வதற்காகத்தானே. கரங்களை வெளியே போயிடாத, வெளியே போயிடாத. நீதியை கரைப்படுத்திட்டு வெளியே போயிடாத. அந்த துன்மார்க்கம் உன்னை அழிச்சிடும். சத்ருவும் வாழ்க்கையை நொறுக்கி போட்டுருவான். துன்மார்க்கமான ஜீவிதம் கர்த்தரிடத்திலிருந்து உன்னை பிரித்து விடும். துன்மார்க்கமான ஜீவிதம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மையை கொண்டு வராது. துன்மார்க்கத்தின் ஜீவியம் சாபத்தை உன் குடும்பத்தில் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும்படி செய்யும். ஆண்டவர் சொன்னார், வேணாம், வந்துரு. கரங்களை உயர்த்தி ஆமென், ஸ்தோத்திரம். மனம் திரும்புவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை ஏற்றுக்கொண்டு அந்த நீதியை திரும்ப நிலைப்படுத்த உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நீதியை உனக்கு கொடுத்து உன்னை நிலைப்படுத்தும்படி உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். துன்மார்க்கன் அழிவது தேவனுக்கு எவ்வளவு வேணும் பிரியம் கிடையாது. துன்மார்க்குடைய மரணத்தை அவர் விரும்பாதவர். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். இரு கரங்களை உயர்த்தி தம்பி, இரு கரங்களை உயர்த்தி இன்னைக்கு வெளியே போகும்போது அந்த நீதியை நிலைப்படுத்தி ஹல்லேலூயா, அந்த நீதியின் நிலை சிறப்பட்டு வெளியில போனோம். அந்த நீதியில வாயை திறந்து கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. நீதியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என் துன்மார்க்கத்தின் ஜீவியத்தை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க.
நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து ஹalleluya. ஆமென், ஆமென். தேவ கிருபை உன்னை கிட்ட வந்து உன்னை அரவணைக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய கிருபை உன் அருகில் பேசிக்கொண்டு இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ஆமென். துன்மார்க்கனையும் நீதிமானையும் ஆண்டவர் ஒருபோதும் சமமா நடத்த மாட்டார். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் வேறு, நீதிமானுக்குரிய மகிமை வேறு, நீதிமானுக்குரிய கிருபை வேறு, நீதிமானுக்குரிய பலன் வேறு. ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். நன்றி சொல்றான்.